Hey guys, welcome to Singuஜய் தமிழ். மார்க்ஸ் vs பர்சன்டேஜ் vs ரேங்க் நிறைய காலேஜுக்கு போட்டே இருந்தேன். இந்த மாதிரி என்ஐடி திருச்சிக்கு ஓப்பன் கேட்டகரி, ஓபிசிஎன்ஸ் நிறைய கேட்டகரி போட்டே இருந்தேன். அதே மாதிரி ட்ரிபிள் டிஎம் அதுக்கு என்ஐடி கேட்டகரி நிறைய போட்டே இருக்கும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்டே இருந்தீங்க. ஆனால் ஜோஸானா என்னன்னா ரவுண்டு 2 ரவுண்டு 3 அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டே இருந்தீங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங். ஸோ ஜோசா கவுன்சிலிங்னா என்னது முதல்ல இப்போ இது இருக்கு, ரவுண்ட் 1 என்ன, ரவுண்ட் 2 என்ன, ஸோ அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போதைக்கு ஜோசா நமக்கு தேவைப்படாது, ஆனால் ஜோசா என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எவ்வளோ ரேங்க் வேணும், எவ்வளோ மார்க் வேணும், எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் முதல்ல ஜோசா நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ முதல்ல ஜோசா பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் செஷன் கொடுக்குறோம், செகண்ட் செஷன் கொடுக்குறோம், நமக்கு ரிசல்ட் வருது. ஃபர்ஸ்ட் செஷன் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும்ல, ரிசல்ட் வந்தது வந்துட்டு உங்களுக்கு ரேங்க் வராது, ஜஸ்ட் உங்க மார்க் வராது. உங்க ரிசல்ட் ஷீட்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் வருமே தவிர, லைக் இந்த மாதிரி ஒரு டோட்டல் பர்சன்டேஜ் இருக்கும், பிசிக்ஸ் பர்சன்டேஜ், மேக்ஸ் பர்சன்டேஜ், கெமிஸ்ட்ரி பர்சன்டேஜ், இந்த மாதிரி தனியா இருக்கும். உங்களுக்கு பர்சன்டேஜ் மட்டும்தான் வரும் ரிசல்ட் ஷீட்ல. அதுக்கப்புறமா நீங்க படிக்கிறீங்க, செகண்ட் செஷன் கொடுக்குறீங்க. செகண்ட் செஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு திரும்பி ரிசல்ட் ஷீட் வருமா, அதுல தான் உங்களுக்கு இந்த மாதிரி ரேங்க் வரும். லைக் இந்த மாதிரி ஆல் இண்டியா ரேங்க், சிஆர்எல் காமன் ரேங்க் லிஸ்ட், நீங்க எந்த ரேங்க்ல இருக்கீங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க கேட்டகரியில இருந்தீங்கன்னா கேட்டகரி ரேங்க் எல்லாமே கிளியரா அதுல தான் வரும். நமக்கு எப்பவுமே செகண்ட் ஷீட்டோட மார்க் ஷீட் நம்ம தேவை தவிர ஃபர்ஸ்ட் ஷீட்டோட மார்க் ஷீட் நம்ம தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஷீட் வந்துட்டு ஜஸ்ட் பர்சன்டேஜ் தெரிஞ்சுக்க மட்டும்தான். அந்த பர்சன்டேஜ் வந்துட்டு ஜோஸால தேவைப்படவே படாது. ஜோஸால என்ன தேவைப்படும் முதல்ல பாத்தீங்கன்னா ரேங்க் மட்டும்தான். ஸோ இப்போ ஒன்று புரிஞ்சா, ஃபர்ஸ்ட் செஷன் செகண்ட் எழுதுறீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் செஷன் கொடுத்துட்டு செகண்ட் செஷன் எழுதாம இருந்தா கூட பரவாயில்ல, உங்களுக்கு ரேங்க் வரும். எப்ப அதுல கூட இந்த ஜெய் மெயின் போர்ட்டல்ல நான் எப்பவுமே சொல்லிருப்பேன், jmain.india.nic.in அந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டவுன்லோட் ரிசல்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ரிசல்ட்டை போய் டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் செஷனுக்கு அப்புறம் ஒரு லிங்க் வரும், அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் இஸ் ஜஸ்ட் பேஸ்ட் ஆஃப் பர்சன்டேஜ் மட்டும்தான், அது தேவைப்படாது. ரேங்க் செகண்ட் இயருக்கு அப்புறமா தான் கிடைக்கும். அது எப்போ வரும், ஏப்ரல் 3rd வீக்ல தான் வரும். அதுக்கப்புறமா ஒரு மாசம் இருக்கு, ஜே அட்வான்ஸ்டு இருக்கு. அட்வான்ஸ்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன வரும், ஜோஸா வரும். ஸோ புரியுதா? சரி, முதல்ல இப்போ வந்துட்டு டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கரெக்டா. இப்போ நீங்க தமிழ்நாட்டு பசங்க இருக்கீங்க, டிஎன்ஏ கவுன்சிலிங் இருக்கும். அது வந்துட்டு இப்போ ஸ்டேட் போர்டு எக்ஸாம் கொடுக்குறீங்க, சிபிஎஸ்சி எக்ஸாம் கொடுக்குறீங்க, அப்படி பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கவுன்சிலிங் இருக்கு. இந்த மாதிரி நீங்க ஜெய் மெயின், ஜே அட்வான்ஸ்டு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கொடுக்குறீங்க அப்படி பார்த்தீங்கன்னா என்ன கவுன்சிலிங் வரும், ஜோசா கவுன்சிலிங். ஸோ புரிஞ்சுதா? உங்களுக்கு ரேங்க் வந்துச்சுல, அந்த ரேங்கை வச்சுட்டு நீங்க காலேஜ் எடுக்கலாம். அதுக்கு ஒரு கவுன்சிலிங், அதான் ஜோசா கவுன்சிலிங் ஃபார் என்ஐடிஸ், ஐஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ், ஜிஎஃப்டிஐஸ். ஸோ என்னெல்லாம் காலேஜ் வருதோ அதெல்லாம் இருக்கு. ஸோ இது புரிஞ்சுதா? இன்ட்ரோடக்ஷன். ஜோஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன, ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி. ஸோ புரிஞ்சுதா? அதை இப்போ நான் சொன்ன மாதிரி எக்ஸாம் ஜெய் ரிசல்ட் மெயின் as well as அட்வான்ஸ், நீங்க மெயின் 2 கொடுக்குறீங்க, உங்களுக்கு ரேங்க் வருது. அதுக்கப்புறமா அந்த செகண்ட் செஷன் ரேங்க் வருது பாத்தீங்களா, அந்த ரேங்க் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு ஒன்று இருக்கும். என்ன இருக்கும், இப்போ இந்த கேட்டகரிக்கு இவ்வளோ எலிஜிபிலிட்டி, ஜென்ரல் கேட்டகரிக்கு இவ்வளோ எலிஜிபிலிட்டி. நான் நேற்று லாஸ்ட் வீடியோ, முந்தா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், 2 days பேக் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன்னா, ஹவு மெனி மார்க்ஸ் ரிக்வயர்ட் டு குவாலிஃபை ஃபார் ஜே அட்வான்ஸ்டு ஃப்ரம் ஜே மெயின் அப்படின்னு போட்டிருந்தேன். அதுல என்ன சொல்லியிருந்தேன், ஜென்ரல் கேட்டகரிக்கு இவ்வளோ பர்சன்டைல், இவ்வளோ மார்க் நீடட், எஸ்சிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு போட்டிருந்தேன். அதுதான் எவ்வளோ. இப்போ நீங்க ஜெய் மெயின் வச்சு கூட நீங்க ஜோஸா பார்ட்டிசிபேட் பண்ணி என்ஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ், ஜிஎஃப்டிஎஸ் போகலாம். அட்வான்ஸை வச்சுக்கிட்டு எதுக்கு மட்டும் போகலாம், ஐஐடிஸ்க்கு மட்டும் போகலாம் ஜோசா கவுன்சிலிங் வச்சு. ஸோ புரிஞ்சுதா? பேசிக்கா நீங்க வந்துட்டு எலிஜிபிள் ஆயிட்டீங்கன்னா ஜி அட்வான்ஸ் கொடுக்குறீங்க, கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு ஐஐடிஎஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது நெக்ஸ்ட் ஜோசா கவுன்சிலிங் ப்ராசஸ் வரும். இது எப்போ நடக்கும் அப்படி பார்க்கும்போது ஜூன்ல தான் நடக்கும். இப்பயே புரிஞ்சுக்கோங்க, ஜூன் 2025 மிட்ல, ஜூன் 2025 மிட்ல தான் இந்த ஜோசா கவுன்சிலிங் நடக்கும். இந்த எக்ஸாம் ரிசல்ட், மெயின் ரிசல்ட் செகண்ட் செஷன் எப்போ நான் சொன்ன மாதிரி ரேங்க் எப்போ வரும், ஏப்ரல் செஷன். ஸோ புரிஞ்சா? இதெல்லாம் நிறைய நாள் இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டு இருந்தீங்க எப்படின்னா ரேங்க் எடுக்கிறீங்கன்ட்டு, அதான் சொல்ல வந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ஏப்ரல் செஷன்ல தான் உங்களுக்கு இது வரும். அட்வான்ஸ் ரிசல்ட் வந்துட்டு திரும்பி ஜூன்ல வரும். அதுக்கப்புறமா தான் 10 days கழிச்சு ஜோசா ஸ்டார்ட் ஆகும். ஸோ புரிஞ்சுதா? ஜோசா கவுன்சிலிங் ஜூன் வந்துருச்சு. ஜூன் வந்ததுக்கு அப்புறமா முதல்ல நீங்க ஜெய் மெயினுக்கு ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி ஜோசால ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. இப்ப டிஎன்ஏ உங்களுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் நீங்க என்ன பண்ண போனீங்க, சாய்ஸ் ஃபில்லிங்கும் கொடுப்பீங்க. லைக் இந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஐஐடிஸ்ல மார்க் வாங்கி எலிஜிபிளா இருந்தீங்கன்னா நீங்க ஐஐடி காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். இப்போ நீங்க வந்துட்டு அட்வான்ஸ் கொடுக்க மெயின்ஸ் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க இந்த என்ஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ், ஜிஎஃப்டிஎஸ் உங்களுக்கு என்ன குரூப் வேணுமோ சாய்ஸ் ஃபில்லிங்
நான் எல்லாத்துக்கும் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்றது, எந்த மாதிரி பண்றது, ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ் லைக் நான் வந்துட்டு மே ஜூன்ல அப்படி போடுறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் ஜோஸானா என்ன எப்படி நடக்கும் நான் ஜஸ்ட் சொல்றேன். ஸோ புரிஞ்சா சாய்ஸ் ஃபில்லிங் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் மார்க் ஷீட் அலாட்மெண்ட் ஒன்று இருக்கும். லைக் இந்த மாதிரி நீங்க முதல்ல ஒரு 1 வீக் டைம் கொடுப்பாங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. செகண்ட் டே நிறைய பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் டே வந்துட்டு ஒரு இப்போ வந்துட்டு 15 லட்சம் பேர் எழுதுறாங்க. அதுல வந்துட்டு 10 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க ஜோசால அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, அவ்வளவு சீட் இல்லை, பட் ஆனால் அப்ளை பண்றாங்க அப்படி வச்சுப்போம். ஒரு 5 லட்சம் பேர் ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுல வந்துட்டு மார்க் ஷீட் இந்த மாதிரி சீட் அவைலபிலிட்டி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு வரும். அது 2 மார்க் ஷீட் அலாட்மெண்ட் நடக்கும். லைக் இந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன், லைக் நீங்க வந்துட்டு கரெக்டா கொடுத்துருக்கீங்க, கரெக்டா கொடுக்கலன்ட்டு உங்களுக்கு ஓகே இந்த காலேஜ் எனக்கு கிடைக்குது, இந்த காலேஜ் எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு முன்னாடி இண்டிகேஷன் கிடையாது. அதுக்கப்புறமா அதை வச்சு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் சாய்ஸ் ஃபில்லிங்க. ஸோ புரிஞ்சா, அதுக்கு பிறகு மார்க் ஷீட் அலாட்மெண்ட். நெக்ஸ்ட் ஃபைனல் சீட். லைக் மார்க் ஷீட்ல முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட், ஃபிஃப்த் ரவுண்ட் நடக்கும். நான் இங்க 6 ஃபைன் போட்டிருக்கேன். இப்ப 2024 லாஸ்ட் இயர் அப்படி பார்க்கும்போது ரவுண்ட் 5 வரைக்கும் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 2023, 2022, 2021 அப்பெல்லாம் 6 ரவுண்ட் இருந்துச்சு ஜோசாக்கு. லைக் இந்த மாதிரி டிஎன்ஏல ரவுண்ட்ஸ் பார்ப்பீங்க. எந்த எக்ஸாம் கொடுத்தா கூட ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்கும். அதுல இருந்து தான் நீங்க ரவுண்ட்ஸ் இருக்கும். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படின்னு இருக்கும். கரெக்டா? அந்த மாதிரி ஜோசால முன்னாடி 6 ரவுண்ட் இருந்துச்சு, இப்ப 5 ரவுண்டு தான் இருக்கு. இந்த வருஷம் நடக்க போது நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த வருஷம் கூட ஒரு பெரிய நியூஸ் வெளியில வந்திருக்கு. ஜோசா இஸ் கோயிங் டு பி ரீகன்ஸ்ட்ரக்டட் அப்படின்னு வந்திருக்கு. நமக்கு தெரியாது திரும்பி எந்த மாதிரி யார் உள்ள வர போற. லைக் இந்த வருஷம் என்டிஏல புது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துச்சு. அந்த போர்ட் மெம்பர்ஸ்ல திரும்பி மாறினாங்க. அதே மாதிரி ஜோசாக்கும் மாறுறாங்கன்ட்டு ஒரு நியூஸ் வெளில வந்துச்சு. அதே ஒரு 1 வீக் பேக் வந்துச்சு. அது நான் போடல, ஆனா அபிஷியலான வெளியில வரல, நியூஸ்ல வந்துச்சு. நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, அதுக்காக தான். ஸோ பேசிட்டு இருக்காங்க. வில் சி வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட். ஓகே, ஸோ 5 ரவுண்டு லாஸ்ட் இயர் நடந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் சீட்லாம் ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு கிடைச்ச சீட்டை வேணான்னு விட்டுருப்பீங்க. லைக் அந்த சீட்ல எனக்கு வேணாம் லைக் கேன்சல் கொடுத்துருப்பீங்க. கரெக்டா? உங்களுக்கு ரேங்க் இருக்கு, சீட்டு கிடைச்சிருக்கும், விட்டுருப்பீங்க. அதுக்கப்புறமா வேக்கன்ட் சீட்ஸ். இப்போ அந்த சீட்லாம் வேக்கண்டா இருக்கும். லைக் நீங்க வந்துட்டு எனக்கு இந்த சீட்டு பிடிக்கல, எனக்கு முன்னாடி இருக்க சீட்டு தான் எனக்கு வேணும் அப்படின்னு இருப்பீங்க. அந்த முன்னாடி இருக்க சீட்டு பையன் வந்துட்டு கேன்சல் பண்றேன்னா அது வேக்கண்டா மாறிடும். உங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்கும். அது எங்க கிடைக்கும்? சிசாப் கவுன்சிலிங் அப்படின்னு இருக்கும். நீங்க இந்த ஜோசா முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க சிசாபுக்கு போகலாம். ஜோசால சீட்டு வச்சுக்கிட்டே நீங்க சிசாபுக்கு போகலாம். ஸோ புரிஞ்சா, இங்க 1, 2 போட்டிருக்கேன் பாருங்க. ஏன் பேட்ச் 2023, 2022, 2021 அப்பெல்லாம் 2 சிசாப் ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிசாப் ரவுண்ட் தான் இருந்துச்சு. ஸோ புரிஞ்சா, அதே மாதிரி இந்த வருஷம் எப்படி நடக்கும் நமக்கு தெரியாது. ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க, ஸோ பேசிட்டு இருக்காங்க. எல்லா நியூஸ்க்கும் நான் எல்லாத்தையும் போட்டே இருக்கேன். ஸோ கவலைப்படாதீங்க. இப்ப சிசாப் அப்படின்னு வரும்போது ஐஐடிஸ் அண்ட் அதர்ஸும் போட்டு பாத்தீங்கன்னா ஐஐடிஸ் பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டாங்க. லைக் இந்த ரவுண்ட் 5 ஜோசாவோட ஐஐடிஸ் முடிஞ்சிடும். லைக் இந்த ஜே அட்வான்ஸ்டு மார்க் இருக்குல்ல, அது ஐஐடிஸ்க்கு எலிஜிபிள். நீங்க வந்து ஜோசாவோட ஐஐடிஸ் முடிஞ்சிடும். வேகன்சிஸ் இருந்தா கூட நீங்க ஜோசா முடிஞ்சதுன்னா ஐஐடிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஐஐடிஸ் ஓவர் ஆயிடும். இந்த என்ஐடிஸ் பிளஸ் அதர் சிஸ்டம்ஸ் என்னது IIIT அண்ட் GFDI அது மட்டும் தான் இந்த சிசாப்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. வேகன்சிஸ்ல அப்படி ஃபில் பண்ணிடுவாங்க யாரெல்லாம் அப்ளை பண்றாங்க சிசாபுக்குன்ட்டு. ஸோ புரிஞ்சா, இதுதான் நடக்கும். மெயினா இந்த ஜெய் மெயின் ரிசல்ட், அட்வான்ஸ் ரிசல்ட் வச்சுட்டு நீங்க ஜோசா கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஜோசா நடக்கும். இதுக்காக கிளியரான ஜோசா வீடியோஸ் வந்துட்டு நான் மே ஜூன்ல போடுறேன். நடுவில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் தான் கேளுங்க, நடுவில் கூட வீடியோ போடுறேன். ஸோ எந்த டவுட்ஸ் கமெண்ட்ஸ் கேளுங்க. நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க, நிறைய பேர் என்ஐடி வாராங்கள் சூரத்கள் பற்றி கேட்டே இருந்தீங்க. ரேங்க் வாசஸ் மார்க்ஸ் வாசஸ் பர்சன்டேஜ் எல்லாத்துக்கும் வீடியோஸ் வந்துட்டே இருக்கு, டெய்லி வந்துட்டே இருக்கும். வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்ஸ் கேளுங்க, கமெண்ட்ஸ் கேளுங்க, எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டே இருப்பேன். கவலைப்படாதீங்க, ஈஸியாக மார்க் வாங்கலாம். ஸோ ஸ்டே டியூன், ஆல் தி பெஸ்ட், பாப்போம்.